நீ அழுது கொண்டிருந்தது போதும். அல்லேலூயா சொல்லுங்க பக்கத்துல. நீ அழுது கொண்டிருந்தது போதும். அல்லேலூயா அல்லேலூயா. அழுது கொண்டிருந்தது போதும், இனி அழக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற அழக்கூடாது. நீங்க அழுதா பிசாசு கரங்களை தட்டுவான். நீங்க அழுதா என்னமா கரங்களை தட்டுவான். நீங்க அழுதா உங்களோட சத்துரு சந்தோஷப்படுவாங்க கரங்களை தட்டி. நீங்க அழுதா உங்களை எதிரான ஆட்கள் நல்ல அழு நல்ல அழு அழுகிறதையும் ஒழிச்சுட்டு பார்ப்பான். எந்த பிள்ளை அழுகுது, எந்த குடும்பம் அழுகுது, அழ வைப்பாங்க ஒழிய மனுஷன். கர்த்தர் அழுகிய நிப்பாட்ட சொல்றார். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க ஏதோ ஒரு காரியத்துக்கு இரவு முழுவதும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கீங்க. அதை பார்த்து கர்த்தர் சொல்றார், போதும் நிறுத்து. அல்லேலூயா. நீ அழுது கொண்டிருந்தா கர்த்தர் உயிரோட எழும்பில் என்று அர்த்தம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப நீங்க அழுகை நிப்பாட்டினத்தான் மரித்தவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா. அப்ப நீங்க அழுகை நிப்பாட்ட போறீங்களா, அழுது கொண்டிருக்க போறீங்களா? அல்லேலூயா அல்லேலூயா. இனிமேல் நீங்க அழப்படாது, அழக்கூடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசித்துக் கொள்வோம். எரேமியா புத்தகத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எரேமியா புத்தகம் அங்கே 31வது அதிகாரம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோமா? இந்த வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். சரி. நீ எழுதுறீங்களா? 916 எரேமியா 31வது அதிகாரம் 916. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்ற. அப்ப இப்ப என்ன சொல்ற கர்த்தர் உங்களை பார்த்து? அழ வேண்டாம். இப்ப சொல்லிக்கொண்டு வளர்றீங்களா? இல்ல. ஆமென். இப்ப கர்த்தர் சொல்ல உங்களை பார்த்தா, உங்களை பார்த்து சொல்ல அழ வேண்டாம். அல்லேலூயா. அதாவது ஊழியக்காரர் சொல்லவில்லை, பவுல் சொல்லவில்லை, எரேமியா சொல்லவில்லை, கர்த்தர் சொல்றார். இனி நீ அழக்கூடாது. 15 வாசிங்க. ராமாவில் அங்க வாசிங்க. ராமாவில் புலம்பலும் கசப்பான அழுகையுமாகிய ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால். ஆமென். அதுக்கு முன்பாக கர்த்தர் சிலுவையில் இருந்து ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்றார்? சிலுவையில் இருந்து வார்த்தையை சொல்றார். சிலுவையில் இருந்து ஒரு வார்த்தையை சொல்றார். எனக்காக அழாதீங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆளுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், எனக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ராகில பார்த்து என்ன சொல்றார்? அழுகைமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகள் மித்த மாறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறாவிட்டால், ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கவில்லாவிட்டால், முதலாவது எங்களுடைய கண்ணீர்ல இருந்து கண்ணீர் வடிகிறது. அல்லேலூயா. ஒரு வியாதி வந்தால் நாங்கள் என்ன செய்யறோம்? அழுகிறோம். ஒரு காரியம் நடக்கவில்லை என்று சொன்னா அழுகிறோம். அந்த அழுகை யாருக்கு முன்பதாக நீங்க அழ வேண்டும்? தேவனுக்கு முன்பதாக நீங்க அழ வேண்டும். மனுஷர், வேதம் சொல்லுது, மனுஷர் பார்க்கிற வண்ணமாக நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. அண்ணால் போய் தன்னுடைய கற்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலிருந்து கண்ணீர் வடிக்கிறாள்.
தன்னுடைய கணவனுக்கு முன்பதாக கண்ணீர் வடிக்கவில்லை, தன்னுடைய உறவுகளுக்கு முன்பதாக கண்ணீர் வடிக்கவில்லை. தேவ சன்னிதானத்திலே காத்திருந்து மனம் கசந்து அழுகிறாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை தருவீரா இருந்தால் அந்த குழந்தையை உங்களுடைய ஊழியத்துக்கு எத்தனை போய் பொறுத்து வச்சிருக்கீங்க? பிள்ளைகள் வளர்ந்து நல்லா படிச்சு நல்ல நிலைமையில டாக்டர்ஸ் இன்ஜினியர் வந்த பிறகு, அப்பா நீ வேலைக்கு போப்பா, இங்க வீட்டுல ஒன்றும் இல்லை. ஆனா பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்பதாக இந்த பிள்ளை கர்த்தருக்குரியது, இந்த பிள்ளை தேவனுக்குரியது, இந்த பிள்ளை அற்புதங்களை செய்ய வேண்டும், இந்த பிள்ளை அநேக காரியங்களை செய்ய வேண்டும், இவன் ஒரு ஊழியக்காரன். அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல் அந்த கதை முடிச்சு. அது அப்படியே சீரோவாயிடுச்சு. இந்த பிள்ளை வளர்ந்து 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 படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுது. அப்பா போதும் ஐயா, அப்பா உழைச்சு கழுதச்சு கட்டுறம் ஆயிட்டேன், ஒரு நல்ல வேலையை பாருப்பா, இங்க வீட்டுல ஒரு வசதியும் இல்ல, தயவு செய்து போங்க. அது தவறு இல்லை, ஆனா பொறுத்துனை வைக்காம இருந்திருக்கோம். அல்லேலூயா. நீங்க பொறுத்துனை வைக்காம இருந்திருந்தா அது தவறு இல்லை. பிள்ளை பிறந்த உடனே ஒரு பொறுத்துனை வைக்கிறீங்களா, அந்த பொறுத்துனைய நீங்க நிறைவேற்றுவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொறுத்துனை வைக்காவிட்டா பரவாயில்ல. இந்த பிள்ளை கர்த்தருக்குரியது என்று சொல்லி அண்ணால் கண்ணீர் வடிகிறாள். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கற்பத்தை அப்படியே ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. குழந்தைக்கா காத்திருக்கிற நீங்க இன்றைக்கு ஒரு பொறுத்துனை வைங்க. என்ன பொறுத்துனை? ஆண்டவரே, என்னுடைய கற்பத்தை நீ ஆசீர்வதிப்பா இருந்தால் இந்த குழந்தை உமக்கு, நீ கொடுத்தது எனக்கு இல்ல, எனக்கு நீங்க கொடுத்தீங்க, அதை நான் திரும்பி கொடுக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கொடுத்ததை நான் திரும்பி கொடுக்கிறேன். அதனால பாருங்க, அண்ணாளுடைய கண்ணீர் ஜெபம் மனிதருக்கு முன்பதாக போய் அளவில்லை. கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து, தேவ சன்னிதானத்திலிருந்து அவள் கண்ணீர் விட்டு அழுகிறாள். வாசித்து கொடுங்க அந்த வசனத்தை. நீ அழாத படிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாத படிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்றார். நீ அழுது அழுது கண் சிவத்து போச்சு. அழுத முகத்தோட வந்த வெளியே வரும்பொழுது கணவர் அடிச்சரா? என்ன நடந்தது கண்ணுக்கு? இதான் கேள்வி. அவருடைய இருதயத்துல இருக்கிற பாரம் அறியாமல் மற்ற மனிதர்கள் முகத்தை பார்த்து பேசுவாங்க. அவருடைய பாரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் ஒரு மனிதனுடைய முகத்தை பார்த்து அவங்கள குறையாக பேசுறோம். அழுது கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய கண்கள் எப்படி இருக்கும்? தனிமையா இருந்து அழுகும் பொழுது எங்களுடைய கண்கள் சிறந்து போயிடும். இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், போதும், நீ அழக்கூடாது. அல்லேலூயா. ஒரு வியாதிக்காக நீங்க அழுது ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக அழுது ஜெபிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வரணும்னு அழுது ஜெபிக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் பார்த்து சொல்றார், போதும், நிறுத்திவிடு, நான் மரித்தேன், உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் மரித்தேன், உயிரோடு இருக்கிறேன், உன் கண்ணீரை துடைக்கத்தான் நான் உயிரோடு எழுந்தேன். எசேக்கியா அழுது குழம்புறான். நான் உண்மை உள்ளவன், உத்தமன், நான் பரிசுத்தவான், இப்படிப்பட்ட எனக்கா மரணம்? கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார், நீ உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ சாக போறாய். ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏசாயா பார்த்து சொல்றார், நீ போய் அவனுக்கு சொல்லு, நீ மரிக்க மாட்டாய். அல்லேலூயா. நீ மரிக்க மாட்டாய், நீ மரிக்க மாட்டாய். அவருடைய, அதாவது அவருடைய மரணத்தில் இருந்து கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. கர்த்தர் அவனை விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அருமையான இந்த எசேக்கியர் என்னவா 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார். அல்லேலூயா. 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டிக் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே,
ஒரு மனுஷன் கர்த்தர் எந்த மனுஷனையும் தூக்கி எறிய மாட்டார். மனுஷன் எடுத்து எறிவான், கர்த்தர் எறிய மாட்டார். அல்லேலூயா. கற்பம் உருவாரத்துக்கு முன்பதால் கர்த்தர் உங்களை தெரிந்து எடுத்தார். அவர் எப்படி உங்களை எறிவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. முன்கூட்டியே அங்கே அவர் அறிந்திருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, எசேக்கியா அழுதது போல இன்னைக்கு நாங்கள் ஒரு நேரம் அழுதிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க அழக்கூடாது. உடனே ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு அனுப்பி அந்த மரண வேலையில் இருந்து எசேக்கியா கர்த்தர் பாதுகாத்தார். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன், நான் அல்லேலூயா சொல்ல மாட்டேன். நான் கிறிஸ்தவன் இல்லை. நான் நீங்க கேளுங்க, எனக்கு நான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் எப்பயும் தேவனை பார்த்து சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பார். தேவனை எப்பொழுதும் ஆராதிச்சு கொண்டே இருப்பார். கிறிஸ்தவர் இல்லாதவர்கள் என்ன நடக்குது, இது நடக்குது என்று பார்த்து கொண்டே இருப்போம். இதுதான் நம்முடைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை மேன்மை வைப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு பேசுங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. விசுவாசத்தோடு பேசும் பொழுது கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. புலம்பல் 1 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். புலம்பல் 1 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்து வாசித்துக் கொள்ளுங்கள். நேரம் போதபடி நான் சீக்கிரம் முடிக்கிறேன். புலம்பல் 1 அதிகாரம் 2 வசனம். ராக்காலத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அவளுடைய கண்ணீர் அவள் கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய கண்ணீர் அவளுடைய கன்னங்களில் வடிகிறது. அவளுடைய நேசர் எல்லாருக்குள்ளும் அவளை தேற்றுகிறார். அவளுடைய நேசர் இயேசு கிறிஸ்து அவளை தேற்றுகிறார். அவளுடைய சிநேகிதர் எல்லாரும் அவளுக்கு துரோகிகளும் சத்துருகளும். அவளை நம்பின சிநேகிதர் எல்லாரும் துரோகம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள், அக்கிரமம் செய்கிறார்கள். ஆண்டவர் ஒருவர் தான் தேற்றுகிறவராய் இருக்கிறார். எந்த மனிதனை நீங்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்புங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, சிநேகிதர்கள் அங்கே குற்றப்படுத்துகிறார்கள். குற்றப்படுத்த எங்களுடைய இருதயம் உடையும். நம்பினவர்கள், ஜீவனை கொடுக்கிறவர்கள், ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னவரை இப்ப ஒழிச்சிட்டார். 3 தரம் சேவல் கொடுத்து நீ என்னை மறுதளிப்பாய். அப்ப என்ன சொல்ல வாங்கண்டா, உங்களை நீங்க நம்பினவர்கள் உங்களை துக்கப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு முன்னால கதைக்க மாட்டாங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை கர்த்தர் பார்க்கிறார். இவர்கள் இப்ப என்ன, தேவனுடைய பிள்ளைக்கு அருவருப்பான வார்த்தைகளை பேசி பாவங்களை செய்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை உங்களை பேசியிருப்பாங்க. பேசினா வெல்கம் பண்ணுங்க. உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைக்கு நன்றி. அப்படியே போங்க, வீட்டை போங்க, ஆசீர்வாதம் வீடு தேடி வரும். அல்லேலூயா. என்னையா பேசிட்டேன், வரட்டும் இல்லை காசு. அருமையான சகோதரி, சகோதரியே, நடக்கிறது நடக்கட்டும். கர்த்தருக்குள்ள உண்மையா காணப்படும். நாங்கள் நம்புறவர்கள் எங்களுக்கு ஈட்டியாக இருக்கிறார்கள். ஈட்டியா இருக்க தெரியுதானே? ஈட்டி தெரியாதா? இருக்கு, தெரியும். அப்ப அவர்கள் நம்பின நாங்கள், அவர்கள் எங்களுக்கு ஈட்டியா இருக்கிறார்கள். சவுல் தாவீது ராஜா கொலை செய்வன் வகை தேடினான். ஆனா தாவீது அவன் நேசித்தான். அல்லேலூயா. தாவீது அவன் நேசிக்கிறான். சந்தர்ப்பம் கிடைச்சது சவுலை போடுறதுக்கு. ஆண்டவர் சொன்னார், இவனுக்குள்ள தேவனுடைய அபிஷேகத்தை காண்கிறேன், இவனுக்குள்ள தேவனுடைய வல்லமையை காண்கிறேன், அதனால நான் அவனை கொலை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், சவுலை பார்த்து சொல்றார், என்ன விடலும் என்னை பார்த்து நீதிமான். அல்லேலூயா. நீதிமான். எத்தனை நீதிமான்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. எவ்வளவு என்ன நடத்தாலும் பரவாயில்ல,
நாங்கள் கர்த்தருக்குள்ள பொறுமையா காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. யோபு 16வது அதிகாரம் 20வது வசனத்தை குயிக் எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து நான் குயிக்கா போறேன். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொருகிறது. ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை பரிகாரம் பார்த்திருக்கிறார்கள், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள், உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு நம்பினவர்கள் உங்களுக்கு ஈட்டியா நிற்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு மனுபுத்திரன் வாசிங்க 21. ஒரு மனுபுத்திரன் தன் சீனனுக்காக வழக்காடுவது போல ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதருக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, அவர்தான் நமக்காக வழக்காடுகிறார். அல்லேலூயா. அவர்தான். என்னதான் வந்தாலும் கிறிஸ்தவன் தான் ஜெயிப்பான். கரங்களை தட்டுங்க. எதுதான் நடந்தாலும் கிறிஸ்தவன் தான் ஜெயிப்பான். எழுதி வந்தாலும் பரவாயில்லை, எந்த ஆயுதங்கள் வந்தாலும் பரவாயில்லை, எந்த சாத்தான் வந்தாலும் பரவாயில்லை, எந்த பொல்லாத வல்லமை வந்தாலும் பரவாயில்லை, கிறிஸ்தவன் வளருவான், பாதுகாப்பா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். ஆமென். யாருடைய கண்ணீர்? எங்களுடைய கண்ணீரை மனுஷர் துடைப்பான் எழுதவில்லை. மனுஷர் துடைப்பான் எழுதவில்லை. அந்த கண்ணீரை பார்த்து மனுஷன் சிரிப்பான். ஆனா வேதம் என்ன சொல்லுது? அவர்களுடைய கண்ணீரை யாவையும் தேவன் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் இன்றைக்கு கண்ணீரை துடைக்கிறவராக எங்கள் மக்கள் வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்தான் எங்களை துடைப்பார். அவர்தான் எங்களை கட்டுவார். அவரை விட யாருமே எங்களை தேற்ற முடியாது. அல்லேலூயா. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்துக் கொள்வோம். லூக்கா 7வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஒரு அங்கே தன்னுடைய பிள்ளை மரணத்தை குறிச்சு, மரணம் செத்து போயிட்டார். லூக்கா 7 11-15 வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவர்களை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் முதலாவது அந்த இடத்துக்கு வாரு. தன்னுடைய மகனை இழந்த ஒரு சூழ்நிலையில கவலையோடும் கண்ணீரோடும் காணப்படுகிறார். சுற்றி வரும் ஜனங்கள், ஆறுதல் சொல்வதற்கு யாருமே இல்லை. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன், என்னுடைய மகனையும் இழந்துட்டேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் இப்படி வாழ்வேன் என்ற ஒரு இருதயம் முட்டைஞ்சு நொறுங்கி போய் இருந்த ஒரு சூழ்நிலை அந்த
நீங்க அழுது கொண்டிருக்கும் பொழுது மறந்துடாதீங்க, வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறார். வலது பக்கத்துல கர்த்தர். இந்த சகோதரி அழுது கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. வந்து என்ன சொல்றா சொல்லுங்க. அப்ப முதலாவது கர்த்தர் சொல்றார், அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. ஒரு தெய்வம் ஒரு மனிதனை பார்த்து மனதுருகிறார். அல்லேலூயா. மனதுருகி முதலாவது சொல்ற, அழாதே, அழகிய நிப்பாட்டு. உன் குடும்பத்தை குறிச்சு அழாத, உன் கணவனை குறிச்சு அழாத, உன் பிள்ளைய குறிச்சு அழாத, எதை குறிச்சு அழாத என்று சொல்லி கர்த்தர் உன் அழுகிய நிப்பாட்டுறார். அல்லேலூயா. சொல்றார், நீ அழக்கூடாது, மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து என்னமா ஆண்டவர் நடந்து வந்து என்னமா கிட்ட வந்து பாடிய தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றவர்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, அங்க சொல்ற லாசரஸ் என்று இங்க சொல்ற, வாலிபனே எழுந்திரு என்று நான் உனக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. உடைந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார் உங்களை பார்த்து, எழுந்திரு, எழுந்து உன் படுக்கையை விட்டு எழுந்திரு, எழுந்திரு. நீ சோர்ந்து போதும் போதும். உன்னுடைய ஆவிக்கிற வாழ்க்கை உடைஞ்சு போயிருக்குதா? இன்றைக்கு ஆண்டு சொல்றார், எழும்பட்டு, எழும்பு, எழும்பட்டு கர்த்தர் சொல்றார். இந்த ஆண்டவர் வந்து பாடிய தொட்ட உடனே வாலிபன் எழுந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் எவ்வளவு தூரமும் அன்றைக்கு செய்த அற்புதம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு நேராக பார்த்து சொன்ன அழ வேண்டாம் என்று இன்றைக்கு காதுல வந்து சொல்றார், மகளே நீ அழ வேண்டாம். இதயத்துல பேசுறார், அழ வேண்டாம். எத்தனை நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார். நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது, தியானிக்கிறதுக்கு முன்பதாக அநேகமான வார்த்தைகள் எடுத்துக்கொண்டே இருந்தேன். ஜெபம் பண்ணுவேன், போய் படுப்பேன், வாக்குத்தத்தம் தரையில வசனத்தில் போய் படுக்கிறேன், திரும்பி ஜெபிப்பேன், வரையில. எத்தனையோ மனிதன் போராடி இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கவில்லை. மறுபடியும் ஆண்டவர் பார்த்துட்டு, ஆண்டவரே நீரை கிட்ட வந்துட்டுது, பிளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கேட்டேன். அப்படியே சொன்னார், இன்றைக்கு நீ அழக்கூடாது. அல்லேலூயா. இன்றைக்கு நீ அழக்கூடாதுன்னு போய் பிரசங்கம் பண்ணு, நான் அவங்களோட பேசுவேன். அல்லேலூயா. எனக்கு தெரியாது நீங்க அழுதுருக்கீங்க, அழுதுன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்க, அந்த அழுகையை நிப்பாட்ட சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ரூத்து தன்னுடைய கணவனுக்காக அவளுடைய இருதயம் துடித்து கொண்டு செத்து போயிட்டா. எல்லாத்தையும் இழந்துட்டேன், இது என்ன செய்யறது? கணவன் இல்ல, மாமிதான், என் சகோதரி போயிட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில் எப்படி அமைய போகுது? நான் எப்படி இருக்க போறேன்? நான் வாழ்வேனா இல்லாட்டி நான் இப்படியே இருப்பேனாண்டு அவளுக்கு ஒரு சந்தேகம், கேள்விக்குறி வந்து விட்டது. ஆண்டவர் வார்த்தையை சொல்ற, ரூத்தை பார்த்து சொல்றேன், வாசிங்க. ரூத்து 2:12 கடைசி வசனம். 2:12 வசனம் அடுத்தது வாசிப்போம். கடைசியா முடிக்கிற வசனத்தை. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்கு கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் வந்து விட்டது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டு. இன்றைக்கு நீங்க கர்த்தருடைய செட்டைக்குள்ள இருக்கிறீங்க. அன்று ரூத்தை ஆசீர்வதிச்சவர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ரூத்துட்ட ஒன்றுமில்லத்தான், அவருடைய வாழ்க்கை வறுமையா காணப்பட்டது. விழுந்து கிடந்த நெல்லை புரக்கி தன்னுடைய வாழ்க்கையை அங்கே போய்கொண்டே தன்னுடைய வாழ்க்கையிலே அதை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார். அந்த வயலுக்குள்ளே அவளுக்கு சொந்தக்காரி ஆகிவிட்டாள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நெல்லை புரக்கினவள் அந்த வயல் முழுவதை கர்த்தர்